அனைவருக்கும் வணக்கம். நேத்து என்னோட முதல் வீடியோவ என்னோட YouTubeலயும், ஷார்ட்ஸ்லயும் நான் பதிவு செஞ்சிருந்தேன். அத பார்த்துட்டு பல தம்பிகள், பல அணில்கள், பல தற்குறிகள் வந்து என் கமெண்ட் பாக்ஸ்லயும், மத்த விஷயங்கள்லயும் வந்து கதறிட்டு இருந்தாங்க. ஸோ நான் அவங்களுக்கு சொல்ல வேண்டியது என்ன அப்டின்னா, உங்கள மாரி பல அணில்கள கதற விடுறதுக்கு வந்தவன் தான் நானு. இன்னொரு விஷயம், இன்னொரு தம்பி சொல்லியிருந்தாரு, "நீங்க வந்து திராவிடத்தோட கைக்கூலி" அப்டின்னு சொல்லிட்டு. தம்பி நான் முதல்லயே சொல்லிட்டேன். நான் என்னைக்குமே கைக்கூலியா இருப்பது எங்க அண்ணன் பிரபாகரனுக்கு மட்டும் தான். வேற யாருக்குமே கிடையாது. இந்த திராவிடம், அதுக்கப்புறம் வந்து இந்த விஜய் அப்படி இப்படின்லாம் தயவு செஞ்சு யாரும் வந்து கமெண்ட் பாக்ஸ்ல தப்பாலாம் கமெண்ட் பண்ணாதீங்க. கருத்தியலா என்கிட்ட பேசுறதுக்கு யாரா இருந்தாலும் நான் கண்டிப்பா உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன். இந்த கருத்தியல தாண்டி தம்பி நீ அவங்க, தம்பி நீ இவங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா, அதுக்கு வந்து நான் பொறுப்பாக முடியாது. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்ணன் திரு விஜய் அவர்கள் என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னா, முஸ்லீம் கெட்டப் போட்டுக்கிட்டு போயிட்டு நோன்பு தொறந்திருக்காரு. அதாவது திருப்பரங்குன்றத்துல அவ்வளோ பெரிய இஷ்யூ வந்தப்போ அண்ணன் விஜய் வந்து திரிஷா கூட எங்க போனாருங்கிறது அதை பத்தி நான் பேச விரும்பல. அது அவரோட பர்சனல். அந்த நேரத்துல அண்ணன் புஷி ஆனந்தா இருக்கட்டும், அண்ணன் ஆதவ் அர்ஜுனாவா இருக்கட்டும், இவங்கெல்லாம் எங்க போனாங்கன்னே என்னன்னே தெரியல. இப்ப திடீர்னு வந்து முஸ்லீம் கெட்டப் போட்டுக்கிட்டு அந்த அரசியலை நம்ம கிட்ட பண்ணலாம்னு சொல்லிட்டு பண்ணிட்டு இருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு எப்படி இருக்குன்னா, சத்யராஜ் சார் வந்து ஒரு படம் நடிச்சாரு அமைதிப்படை அப்படின்ட்டு. அது இப்ப கூட ரிலீஸ் பண்றதா பேசிட்டு இருக்காங்க மார்ச் 30ஆம் தேதி. சாரி மார்ச் 30 அந்த டேட் தான் சொல்லியிருக்காங்க. இதையெல்லாம் பார்க்கும்போது இந்த காலத்து அமைதிப்படை எங்கள் அண்ணன் திரு விஜய் அவர்கள் தான் அப்படின்ட்டு எனக்கு ரொம்ப டவுட்டா இருக்கு. எதனால அப்படின்னா, திடீர்னு பார்த்தா குல்லா போட்டுக்கிட்டு வந்து நான் வந்து இப்படி, நான் வந்து அப்படின்னு சொல்லிட்டு இருக்காரு. முடிஞ்சா அவரால முடிஞ்சா திருப்பரங்குன்றம் இஷ்யூவ எங்க அண்ணன் சீமான் மாதிரி இன்னைக்கு பிரஸ் மீட்ல சொன்னாரு. இங்க வா, நீ முஸ்லீமா, நீ போய் கெடா வெட்டு, இங்க வா நீ வா முருகர் கோயில்ல போய் விளக்கேத்து வா, நானும் வரேன். இந்த மாதிரி தைரியமா பேசுறதுக்கு விஜய்க்கு தகுதி இருக்கா அப்படின்னு கேட்டா பேச மாட்டாரு. ஏன் அப்படின்னா அவர் மக்களுக்கான தலைவர் கிடையாது, அவர் வந்து ரசிகர்களுக்கான தலைவர். யாருன்னா பின்னாடி என்ன சொன்னாலும் டிவிக்கேன்னு சொல்லிக்கிட்டு இருக்க தலைவர்கள் தவிர பல அணில்கள் அப்படிதான் சுத்திட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது எப்படி இருக்குன்னு எனக்கு சத்தியமா புரியல. இது எப்படின்னு நான் எப்படி சொல்றது? திருப்பரங்குன்றம் இஷ்யூல வந்து அமைதியா இருந்த திரு விஜய் அவர்கள் திடீர்னு வந்து நான் வந்து பெரிய முஸ்லீம் மாரியும் தன்னை இப்படி காமிச்சிக்கிறது வந்து அந்த மீம் கூட அண்ணன் சாட்டை துரைமுருகன் அவர்கள் வந்து அவரோட சேனல்ல போட்டிருந்தாரு. ஸோ அந்த முஸ்லீம் வீடியோ ஒன்று. ஸோ இது எல்லாமே அரசியலுக்காக பண்ற பச்சையான ஒரு நாடகங்கிறது வந்து தமிழ் மக்கள் கண்டிப்பா புரிஞ்சுக்கணும். இதை சாதாரண மக்கள் கண்டிப்பா புரிஞ்சுப்பாங்க. இதை யாரும் புரிஞ்சுக்க மாட்டாங்க. என் தலைவன் இப்படிதான், என் தலைவன் அப்படி பாரு, என் தலைவன் திடீர்னு வந்து எல்லாம் நோன்பெல்லாம் திறக்கிறாரு அப்படி இப்படின்னு யார் சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த அரசியல்னா என்ன, இங்க என்ன நடந்துட்டு இருக்கு, தமிழ்நாட்டுல என்ன பிரச்சனை இருக்கு. திரு விஜய் அவர்கள் ஒரு 10 நாளைக்கு முன்னாடி தூத்துக்குடியில ஒரு பிரச்சனை, ஒரு +2 படிக்கிற மாணவி வந்து பல வன்புணர்வு செஞ்சு ஒருத்தன் வந்து கொன்னுட்டான். இன்னி வரைக்கும் அந்த திரு விஜய் அவர்கள் வந்து அது என்ன பிரச்சனைன்னு அந்த கட்சிக்கும் தெரியாது, விஜய் அவர்களுக்கும் தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. ஆனா இவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அரசியலுக்காக வந்து ஒரு வேற எங்கனா போய் நோன்பு தொறக்கிறது, இந்த மாதிரி டைம்ல அதுதான் பண்ணுவாரு. ஸோ இதெல்லாம் பார்க்கும்போது ஒரு தமிழ்நாட்டுக்கான தலைவர் விஜய் இல்லைங்கிறது தான் நிதர்சனமான உண்மை. இத மக்கள் கண்டிப்பா நீங்க புரிஞ்சுக்கணும். ரசிகர்களும் தயவு செஞ்சு இதை என்னன்னு பாருங்க. ஒரு தலைவனை ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி அவனுக்கு அந்த தகுதி இருக்கா என்னன்றத தயவு செஞ்சு பாருங்க. செகண்ட் விஷயம் வந்து டிவி டிவிகேவோட வேட்பாளர்கள். டிவிகேவோட வேட்பாளர்கள்னு பேசும்போதே நாம் தமிழர் கட்சியில இருந்து அண்ணன் சீமான் வந்து பிப்ரவரி மந்தே திருச்சியில மிகப்பெரிய மாநாடு போட்டு இவன் தான் என்னோட தொகுதி வேட்பாளர், இவங்க தான் சரிசமமா பிரிச்சு ஆண் பெண்ணு சமமா பிரிச்சு வேட்பாளர்களை சொல்லி களத்துல போயிட்டு இப்ப களப்பணி செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா தான் மிகப்பெரிய கட்சியாவும் தன்னை தானே ஒரு மிகப்பெரிய தலைவனாகவும் நினைச்சு கொண்டிருக்க விஜய் அவர்கள் வந்து இன்னும் வந்து வேட்பாளர்களை அறிவிக்கல. இன்னும் வந்து நான் இந்த தொகுதியில விஜய் நிப்பாரா, அந்த தொகுதியில மதுரை கிழக்கு விஜய், மதுரை மேற்கு விஜய் அப்படின்ற மாதிரி எல்லா தொகுதியிலும் விஜயே நிக்க போறாரா அப்படிங்கிறதும் எனக்கு தெரியல. இவ்வளவு பலம் வாய்ந்த கட்சியா இருக்கிற விஜயால ஏன் ஒரு வேட்பாளர்களை கூட இன்னும் அவங்களால கொடுக்க முடியல அப்படின்னா, அந்த கரப்ஷன் அங்கதான் இருக்கு. விஜயால ஒரு சாதியின் அடிப்படையில இல்லாம, ஒரு திறமையின் அடிப்படையில அவங்களோட கட்சியில அவங்களால கொடுக்க முடியுமான்னு கேட்டா கண்டிப்பா முடியாது. ஒரு ஒரு அதாவது நமக்கு ஒரு போஸ்டிங் ஒரு தொகுதியில வந்து அவர் எம்எல்ஏவா நிக்கணும் அப்படின்னா, ரூ. 1,00,00,000 ரூ. 3,00,00,000 காசு கேட்டுக்கிட்டு இருக்காரு அவரு. இது எப்படி நாம் பார்க்கிறதுன்ட்டு எனக்கு தெரியல. இது நெறைய மக்களுக்கு தெரியும்.
இது யாரு தமிழ் பேசிக் கொண்டிருக்கிற தமிழ் தேசியவாதிகளா இருக்கட்டும், தொடர்ந்து அரசியலை பின்பற்றி இருக்கிற எல்லாருக்குமே தெரியும். அது ஒரு கரப்ஷனான ஒரு கட்சியா மாறிட்டு இருக்கு. எதனால கரப்ஷனான கட்சினா உங்களுக்கே தெரியும். அண்ணன் ஆதவ அர்ஜுனாவா இருக்கட்டும், அவர் எங்கிருந்து வந்தாருன்றது நமக்கு தெரியும். புஷி ஆனந்த் நம்மளுக்கு ரொம்ப நல்லாவே தெரியும். அவர் எந்த கட்சியில இருந்து வந்தாருன்னு நமக்கு தெரியும். அண்ணன் செங்ஸ் ப்ரோ திரு செங்கோட்டையன் அவர்கள் எந்த கட்சியில இருந்து வந்தாருங்கிறது தெரியும். இது மொத்த கட்சியும் சேர்ந்து இது ஒரு நல்ல சக்தியா இருக்குமான்னு கேட்டீங்கன்னா அதுதான் ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறி. வேட்பாளர்கள் யாருன்னு தெரியல, கொள்கை கோட்பாடு கிடையாது, போற இடத்துல ஃபுல்லா செருப்படி வாங்கிட்டு வர்றது தான் மிச்சம். ஸோ அதனால மக்கள் நல்லா விளங்கிடணும் என்ன அப்படின்னா, ஒரு தலைவன் தம் மக்களுக்கு காசு இல்லாம, எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம, தன்னை மக்களுக்காக நல்லது பண்ணணும்னு சொல்லிட்டு சரிசமமா எந்த ஒரு கட்சியும் செய்யாத ஒரு சாதனையை அண்ணன் சீமான் அவர்கள் எல்லா எலெக்ஷன்லயுமே செஞ்சுட்டு இருக்காரு. அதை இது கூட ஒரு புரிஞ்சிக்க முடியாம இத நிறைய தற்குறிகள் இன்னமும் என் தலைவன் தான் வெற்றி பெறணும், என் தலைவன் தான் எனக்கு வந்தாருன்னா என்ன வேணா பண்ணுவாரு, இதெல்லாம் ரொம்ப நகைப்புக்குரியதா தான் நான் பாக்குறேன். அதுக்கப்புறம் அண்ணா நாதவ அர்ஜுனா அவர்கள் இப்ப ரீசெண்டா பாத்தீங்கன்னா ரஜினியிடம் மண்டிட்டு போயிட்டாரு. எதனால அப்படின்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆதவ அர்ஜுனா அவர்கள் பேசும்போது எப்பயும் போல ஒரு நல்ல எந்த மைண்ட் செட்ல இருந்தாருன்னு தெரியல. இரவு நேரத்துல ஒரு ட்விட்டர்ல போட்டிருப்பாரு போல. நல்லா அடிச்சுட்டு நல்லா பேசுவார் போல அவரு. அடிச்சுட்டு திமுக ஒரு துன்புறுத்தினதுனாலையும் அடிச்சதுனாலையும் தான் ரஜினி வரல, கட்சிக்கே வரல அப்படின்னு சொல்லி திரு ரஜினி அவர்களை அவருங்க சீண்டி இருக்காங்க. இத இதுல என்ன மிகப்பெரிய ஒரு கேவலம் அப்படின்னா, இதே தாவேகாவுல இருக்கிற திரு அவர் பேர் திரு அசோக் அவர்கள், ரஜினி ரசிகர் மன்ற தலைவர். இது எப்படி இத்தனை நாள் ரசிகர் மன்றத்துல இருந்து ஒரு விஜய் தான் கட்சியில இருந்து இன்னைக்கு டிவிகேல இருக்காரு அவரு. அசோக்ன்றவர் டிவிகேல இன்னைக்கு முக்கியமான ஒரு நபரா இருக்காரு. அவரு வாயை மூடிட்டு இருந்திருக்காரு. அடுத்து நான் முக்கியமான ஆளை பத்தி பேசணும் அப்படின்னா, அண்ணன் அருண்ராஜ் அவர்கள். அருண்ராஜ் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வருமானத்துறையில வேலை செஞ்சுட்டு இப்போ தாவேகாவுல பயணிச்சிட்டு இருக்காரு. திடீர்னு பார்த்தா அவருக்கு என்னன்னா டபரா செட்டு, பூஸ்ட், அதுக்கப்புறம் சேலை அது இதுன்னு சொல்லி பயங்கர ஏற்பாடு. இது யாருன்னு பாத்தீங்கன்னா திராவிட மாடல் 2.0 விட அதிகமா பண்ணிட்டு இருக்காங்க. எலெக்ஷனே இன்னும் வரல, பரிசு பொருட்கள் ரெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. இதெல்லாம் பார்க்கும்போது வருமானத்துறையில வேலை செஞ்ச நீயே இவ்வளவு வேலைகள் இவ்வளவு பணம் உனக்கெல்லாம் எப்படி வந்ததுங்கிறது எங்களுக்கும் தெரியாது. அந்த பணத்தை வச்சு அண்ணன் அருண்ராஜ் அவர்கள் சிறப்பா செயல்பட்டுட்டு இருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது தாவேகாவோட நிலைப்பாடு எப்படி இருக்குங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறணும். அதுக்கப்புறம் அண்ணன் சீமானுக்கு தொடர்ந்து இந்த எலெக்ஷன் கமிட்டியா இருக்கட்டும், மற்றவங்க தொடர்ந்து ஒரு அநீதியை இழைச்சிட்டே இருக்காங்க. என்ன அப்படின்னா, எல்லாரோட சின்னங்களும் பார்த்தீங்கன்னா பயங்கரமா இருக்கும். சூரியன், இரட்டை இலை, பாஜக எல்லாமே பயங்கரமா இருக்கும். ஆனா அண்ணன் சீமானோட இந்த விவசாய சின்னம் மட்டும் பார்த்தீங்கன்னா, அவரோட வேட்பாளர்களா இருக்கட்டும், அந்த விவசாய சின்னமா இருக்கட்டும், விவசாய சின்னம்னு கிடையாது. இதுக்கு முன்னாடி இருந்த இரட்டை மெழுகுவர்த்தி இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, எப்பவும் போலதான் இந்த முறையும். அது என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த சின்னமே தெரியாத மாரியும், அது எங்கேயோ லாஸ்ட்டா இருக்கிற மாரியும் அப்படிதான் வச்சுட்டு இருப்பாங்க. இந்த அவலம் இன்னும் எத்தனை நாளைக்கு தொடர போகுதுங்கிறது எனக்கு தெரியல. ஆனா ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சுக்குங்க. நாம் தமிழர் கட்சியில இருக்கிற ஒவ்வொருத்தருமே அறிவார்ந்தவர்கள். நீங்க நீங்க பேரு போடலைன்னா கூட நாங்க கண்டுபிடிச்சு நாங்க எங்களுக்கான தலைவர்களையும் எங்களுக்கான உறுப்பினர்களையும் நாங்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய திறமை எங்களுக்கு இருக்கு. நாங்க ஒன்றும் பார்த்தீங்கன்னா அணில்களாட்டம் உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு நான் அழுதுட்டு இருக்கிறது, படிக்க தெரியாத தற்குறிகள், இந்த மாதிரிலாம் நம்மலாம் கிடையாது. அதனாலதான் அண்ணன் சீமான் அவர்கள் எவ்வளவு பெரிய விஷயங்கள்ல இருந்து கூட நம்ம இந்த மாதிரி நிறைய நடந்தும் கூட வாக்குல பாத்தீங்கன்னா 1% இன்னைக்கு 8.5 விழுக்காடு இன்னைக்கு வந்திருக்காருன்னா அதுக்கான ரீசன் அவங்கள பின்தொடர்ற நாங்க அவ்வளோ ஒரு முட்டாள்கள் கிடையாது. அதுதான் உண்மை. நாங்க பாத்தீங்கன்னா அண்ணன் சீமான் அவர்களுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் ஒரு இராணுவ படையா தான் நாங்க இருந்துட்டு இருக்கோம். ஸோ அதுக்கான விஷயம் தான் இது. ஸோ ஓவராலா என்ன சொல்ல வரேன் அப்படின்னா, இன்னைக்கு நடந்த எல்லா விஷயம் மட்டும் கிடையாது. இதுக்கு முன்னாடி நடந்த எல்லா விஷயங்கள்லயும் திரு விஜய் அவர்களா இருக்கட்டும், இல்ல திராவிட கட்சிகளா இருக்கட்டும்,
இது வரைக்கும் நீங்க பண்ண தமிழ்நாட்டுக்கு நீங்க செஞ்ச எல்லாமே ஓகே. எங்களுக்கு இது போதும்னு நாங்க நெனைக்கிறோம். நீங்க முடிஞ்ச அளவுக்கு ரெஸ்ட் எடுங்க. ஏன்னா, எங்களுக்கான காலமும் எங்களுக்கு வருதுன்ட்டு நாங்க நெனைக்கிறோம். எங்களுக்கு அடுத்த தலைமுறைக்கு நாங்க நல்லத பண்ணணும்னு நெனைக்கிறோம். அதுவும் இல்லாம வரக்கூடியவர்கள் தலைவர்கள் வந்து தமிழை முன்னிறுத்தி எங்களுடைய நிலைப்பாட்டுல எங்கள் தலைவன் மேதகு பிரபாகரன் அவர்கள முன்னிறுத்தி நாங்க முன்னாடி போகணும்னு நெனைக்கிறோம். தயவு செய்து இன்னமும் அந்த அமைதிப்படை மாரி இன்னமும் வந்து ஓட்டுக்கு பணம் குடுக்கறது, அதுக்கப்புறம் வந்து நோட்டீஸ் ஒட்டுறது, இந்த YouTubeல வந்து நெறைய வீடியோஸ் போடுறது, இந்த ஆட்ஸ்க்கு சொல்றேன். இந்த ஆட்ஸ் போடுறது, அதுக்கப்புறம் வந்து நீங்க களப்பணியில் ஈடுபட்டு நாங்கள் வந்து இலவசமாக 2000 தருகிறோம். அவங்க 2500. இன்னொருத்தவர் வந்து பார்த்தீங்கன்னா, நாங்க எல்லாருக்குமே ஃப்ரீயா தான் வந்து பஸ்ல குடுக்குறோம். 6 6 சிலிண்டர் குடுக்குறோம். இதெல்லாம் எங்களுக்கு எதுவுமே தேவையில்ல. ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, எங்களுக்கு தேவையானத நாங்களே நாங்க சம்பாதிச்சு எங்களோட சொந்த உழைப்புல நாங்களே அத பண்ணிப்போம். இலவசம்ன்ற பேர்ல தயவு செஞ்சு நீங்க எதையும் குடுக்காதீங்க. நாங்க அத கேட்கவும் கிடையாது. ஓகேவா? எங்களுக்கு தேவ எங்களுடைய தமிழர் நிலம், எங்களை தமிழன் ஆள வேண்டும். தமிழை முன்னிறுத்தி நாங்க என்னைக்குமே பாடுபட்டுட்டே தான் இருப்போம். என்னைக்குமே எங்களுடைய வழி அண்ணன் சீமான் அவர்களின் வழி. என்னைக்குமே எங்களுடைய தலைவன் திரு மேதகு பிரபாகரன் அவர்கள். மக்கள் அனைவரும் விவசாய சின்னத்துல தயவு செஞ்சு வாக்களிக்குமாறு தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். ஆம் தமிழர்.